ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டர்கிட்ட தான் இருக்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போறீங்க. ஸோ ரோகிணின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தேட்டர் விளாக் பார்த்தீங்கன்னா தேட்டர் விளாக் இல்லைங்க, பஸ் விளாக் தான் நம்ம இன்றைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியில் இறங்கி இருக்கோம். நிறைய வாட்டி நம்ம வேறு ஊரில் ஸ்டார்ட் பண்ணி ரோகிணியில் இறங்கி நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம். பட் ரோகிணி தேட்டர் கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே ரோகிணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் அந்த ஒரு ரஷ் இருக்குன்னு. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 25ங்க. ஸோ ஜூலை 23 தான் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் சாரோட லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட செகண்ட் டேனால் பார்த்தீங்கன்னா அண்ட் ரோகிணியே நல்லா பரபரன்னு தாங்க இருக்குது. அதுவும் கரெக்டாக நான் வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ முடிஞ்சு, அதாவது 5 மணி ஷோ முடிஞ்சு எல்லா க்ரௌடு வெளில வருதுங்க. ஸோ அதனால் இங்கே செம்ம ரஷ்ஷாகவே இருக்குதுங்க. அண்ட் இங்கேருந்து இன்ட்ரோ அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இந்த இன்ட்ரோவே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் சொல்லப்படுற மதுரைக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதே ஜிங் பஸ் தான் இன்றைக்கும் நம்ம சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ் பாடி பில்டிங்க. எதனால் அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டி மதுரை சென்னை டு மதுரை ஒரு 2 மாதத்துக்கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் விளாக் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக சென்னை டு மதுரை இதே ஜிங் பஸ்ஸில் இந்த சேம் டைமிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். ஸோ அப்போ பஸ்ஸு நல்லா இருந்தது. அந்த டூவும் நல்லா ஜாலியாக பேசுனாங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த பஸ் வீடியோ எடுத்து சொல்லும் போது அவங்க கேட்டாங்க, லைக் எங்கள் பஸ்ஸையும் வந்து எடுக்கலாம்ல, ஏங்க அந்த பஸ் மட்டும் எடுக்கிறீங்க, எங்கள் பஸ்ஸையும் வந்து எடுத்து போகிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சொன்னாங்க. ஸோ அவருக்கு கேட்டேன், நான் இந்த மாதிரி நான் திருப்பி மதுரை போகிற வேலை இருக்குது, ஸோ உங்கள் பஸ்ஸு எத்தனை மணிக்கு கேட்கும்போது 8:30 பஸ் இருக்குமா சொன்னாங்க. சரி, நானும் சிங் பஸ் ஆப்பில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ் தான், அந்த க்ரூவோடு தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மதுரை வயல் சிவா ஏவிஎம் பார்க்கிங்லேருந்து பஸ் வெளில வருதுங்க. ஸோ அதனால் பார்க்கிங் போய் வீடு எடுக்க முடியல. ஸோ வெளில போட்ட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அந்த பக்கம் போகிறதுக்கு. ஸோ அதனால் ரோஹிணி தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ரோஹிணி தான் போர்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது அஃபிஷியலாக. ஸோ பஸ்ஸு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. ஸோ க்ரூஸ்க்கு ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டாச்சுங்க. ஏன்னா ஃபோன் பண்ணும்போது சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பஸ் வீடு எடுக்க சொல்லி, தாராளமாக வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க. சரி வாங்க, பஸ்ஸு வந்து இன்னும் ஒரு 1/2 hour கிட்டே இருக்குங்க. டைம் இப்போ 8 o'clock தான் ஆகுது. 8:30 தான் நம்ம பஸ் வரும். ஸோ பஸ் வந்தோடனே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, அதுக்குள்ளே வாங்க டக்குன்னு போயிட்டு ஒரு இங்கே பக்கத்தில் ராம்ஸ் டீ கடை இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டு நம்ம வெயிட் பண்ணாங்க. பஸ் வந்தோடனே போட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா ட்ராவலை கண்டினியூ பண்ணாங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி தேட்டர் வாசலில் தாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஷோரூம் இருக்கும். அண்ட் அப்படியே வாசலில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே இப்போ தான் இந்த ஷோ முடிச்சதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமுக்குலாம் வந்துச்சுங்க. ஸோ ரோஹிணி தேட்டர் வாசலில் பஸ் ஸ்டாப் இருக்குவாங்க. ஸோ அங்கே தான் பஸ் கரெக்டாக வந்து நிற்கிது. ஸோ அப்படியே வாங்க உள்ளே ஏறலாம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு வந்துச்சுங்க. சரி வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஷாட்ஸ்லாம் பார்த்துலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி போகலாங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் ஒன்று ஒன்றா இந்த பஸ்ஸை டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே மதுரை போயிட்டு சூப்பராக ரீச் ஆகலாங்க. வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது தாங்க டிரைவர் கேபின்னு. ஸோ நம்ம பிடிச்ச சீட்டு தாங்க. அண்ட் இது தாங்க அசோக் லேலண்ட் செஸ்ஸு. அப்படியே இங்கே வந்தால் உங்களுக்கு உள்ளே போகிற வழி வருங்க. ஸோ டக்குன்னு வாங்க ரெஸ்ட் ரூம் உள்ளே பார்த்து வந்துடலாம். ஸோ உள்ளேயும் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தெளிவாக எல்லா பஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க. வெறும் யூரின் யூஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ மூடியே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இந்த வாட்டருக்காக இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் கன் இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ ப்ரைவசி பார்த்திங்கன்னா இங்கே லாக் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா சூப்பராகவே இருக்குங்க.
ஸோ எல்லா பஸ்லையும் சொல்கிற மாதிரி தாங்க, வெறும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பஸ்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ்க்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வயசான பேசஞ்சர்ஸ், லேடிஸ்லாம் இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் பஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து பத்திரமா அழகாக யூஸ் பண்ணுங்கள். ரெஸ்ட் ரூம் டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நோட்டீஸ் போர்ட் மாரி ஒட்டியிருக்காங்க. ஸோ அதிலேயே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் யூரினல் யூஸ்க்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி யூஸ் பண்ணா ₹1000 ஃபைன் வருவாங்க. அதே மாரி என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு கிளியரா குடுத்துருப்பாங்க. ஸோ பஸ்ஸு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஸோ யூஸ்வலாக இந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் பார்த்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஒயிட் கலர் பார்க்கும்போது அவ்வளோ செம சூப்பராக இருக்குதுங்க. ஸோ யூஸ்வலாக அந்த ஜிங் பஸ்னாலே அந்த எலிஃபென்ட் கலரில் ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் ஒரு டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருவோம். ஸோ இப்போ டக்குன்னு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரைட்னஸ், ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ என்னடா பஸ்ஸு அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ யூஸ்வலாக ஜிங் பஸ்ஸோட கோடே பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் கிரே கலரில் தான் உள்ள இன்டீரியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இதாகட்டும், பெட் ஸ்ப்ரெட் ஆகட்டும், இந்த ஸ்க்ரீன்ஸ் ஆகட்டும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குதுங்க. ஸோ அதுவும் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒயிட் லைட் தான் கொடுத்துருவாங்க. எல்இடியிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ BS6ல் அசோக் லேலேண்டில் பிரகாஷ் கெப்பெல்லாம் 13.5 மீட்டர் சேஸில் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டாய்லெட் எங்கே இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்புறமா காமிக்கலாங்க. ஸோ இப்போ வாங்க டக்குன்னு பர்த்தில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், சீட்டில் அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் டக்குன்னு பார்த்துலாங்க. வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸில் சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீப்பர் பார்த்தலாம், அதுக்கப்புறம் சீட்டை நோக்கி போகலாங்க. காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லக்கேஜ் கேர் வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஏசி வெண்ட்டுங்க. ஸோ முன்னாடி பின்னாடி மட்டும் தள்ளிடுற மாதிரி ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இல்லை வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பெட் ஸ்ப்ரெட் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் வாஷ்னால் இதில் வருதுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேக் ரெஸ்ட் கெப்பலாவுடைய அந்த யூஸ்வலான பேக் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டைப்பும் இருக்குது, அந்த USB டைப் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேட்டட் பில்லோ தான் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டடாக இவங்க பில்லோ தரலாங்க. ஸோ எலிவேட் பில்லோ நல்லா இருக்குதுங்க. அண்ட் நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்க் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ கெப்பலாவுடைய புது டைப் ஆஃப் ஏசி வந்துட்டுங்க. ஸோ தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் லைட், பர்த் லைட் ஒர்க் ஆகுங்க. அண்ட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ சென்டரில் ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அட்ஜஸ்டபிள் ஏசி வந்தாங்க. ஸோ முன்னாடி பின்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் தலை இடிக்கக்கூடாது சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த ஒரு ரெக்ஸினில் காட்டன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. டபுள் பர்த்தில் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணுவீங்க, டபுள் பர்த் நம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ ப்ரைவசி ஸ்க்ரீனு, சார்ஜிங் பாயிண்ட்டு, ஃபோன் ஹோல்டு, பேக் ரெஸ்ட்டு, லக்கேஜ் கேரியர், வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, நீட்டான பெட் ஸ்ப்ரெட்டு, பிளாங்கெட்டு எல்லாமே நம்ம சூப்பராகவே இருக்குங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸில் ஸ்லீப்பரில் என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்க சீட்டில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட் கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட் கவர் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க கைப்பிடிக்கு. அண்ட் ஸோ இது லைட்டாக தூக்குனா இங்கே ஒரு ஹுக் மாதிரி வருங்க. ஸோ லைட்டாக சின்ன பேக்லாம் மாட்டிலாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் புஷ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ சீட்டு இந்த பக்கத்தில் புஷ் பேக் லிவர் இருக்குங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்குங்க. ஸோ சென்டரில் இந்த பஸ்ஸுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கலங்க. ஸோ காலு கிட்ட இதுக்குள்ளே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சார்ஜிங் பாயிண்ட், இங்கே ஃப்ளக் பாயிண்ட்டும் USB டைப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைவசி ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தலைக்கு மேலே பார்த்தாலுமே சீட் இருக்கும், ஏசி வெண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் லைட்டும் எரியுதுங்க. அண்ட் நைட் பர்த்தும் எரியுதுங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த காஃப் சப்போர்ட்லாம் கொடுக்கலங்க. ஸோ வெறும் புஷ்பேக் சீட்டு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ மற்ற பஸ்லலாம் சிங்கில் நிறைய பஸ்ஸில் காஃப் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பஸ் அந்த காஃப் சப்போர்ட் ஆப்ஷன் இல்லைங்க.
சீட்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ண ஹெட் கவர் தான் வச்சுருக்காங்க. அதில் ஜிங் பஸ் ப்ளஸ்னு அவங்க பிராண்டிங் போட்டு இருக்குங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. எல்லா சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கவர்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ்பேக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் புஷ்பேக் சீட் எப்படி இருக்குது பார்த்துலாங்க. புஷ்பேக்கோடைய லிவர் இங்கே இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணினா அப்படியே சாஞ்சிருங்க. ஸோ நல்லாவே இருக்குங்க. சீரியஸாக சொல்ல போனால் எந்த வித பேக் பெயின் இல்லாமல் நீங்கள் சீட்டுலேயும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு அதிகபட்சம் 45 டிகிரி வரையும் சாயுதுங்க. ஸோ அதனால் கால் வலி வராதுங்க. அண்ட் நல்லா சாஞ்சிட்டு நீங்கள் ஒரு செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குங்க புஷ்பேக் சொல்ல போனால். கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டிங் பாயிண்ட் எங்கே கொடுத்துக்கிறாங்கன்னா ஜேபி ஹோட்டலுங்க. யூஸ்வலாக ஜிங் பஸ் நிறுத்துகிற அந்த ஜேபி ஹோட்டல் கிட்ட தான் நம்ம பஸ்ஸுக்கு செகண்ட் போர்டிங் பாயிண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு ரோகிணி தேட்டரில் கொடுத்துருக்காங்க. நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக் எண்டுங்க. அதாவது சாட்டர்டே நைட்டு நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்னாலே டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்குங்க. பட் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ரூட் பாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ரூட் பாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபேர் எப்படி நான் புக் பண்ணேன்னு அதுக்கப்புறம் பேசுங்க. ஸோ இந்த வாட்டி நான் பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணி தான் அவங்களுடைய ஓன் அப்ளிகேஷனில் தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே காமிக்கோங்க. ஸோ அதில் எங்கே ரூட் பாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்கேஜஸ் மாதிரி காமிக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரூட் பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்தியாவில் ஒரு எல்லா ரூட்ஸ் இருக்கும். அதில் நம்ம சென்னை டு பெங்களூர் இருக்குது, சென்னை டு ஹைதராபாத் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மதுரை ரூட் இருக்குங்க. அதுலேயே கிளியராக 29 கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட் பாஸ் காமிக்குங்க. ஸோ அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த கூப்பன் கோட் போடுங்க, ஜிங் பாஸ்ன்னு போடுங்க. ஸோ எல்லாமே கேப்ஸில் ஜிங் பாஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 19 ரூபா வரைக்கும் ஆஃபர் கிடைக்குங்க. ஸோ 10 ரூபாலே நீங்கள் இந்த ரூட் பாஸை வாங்கிக்கலாங்க. அண்ட் இந்த ரூட் பாஸை வாங்கி கூட நீங்கள் தாராளமாக சென்னை டு மதுரை ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சீட்டுக்கு எவ்வளோ, ஸ்லீப்பருக்கு எவ்வளோன்னு. ஆனால் அந்த வச்சு தாங்க நான் இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ண போகிறேன். ஸோ சென்னையிலேருந்து மதுரைக்கு இந்த பஸ்ஸில் நம்ம எதில் போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ புக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் காமிக்குங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் 8:30 சர்வீஸ் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 8:30 ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock போகிற சர்வீஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் தான் இன்றைக்கி நம்ம டிக்கெட்டும் போட போகிறோம். அதிலே போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, டி போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன எல்லாம் கிளியராக இருக்குங்க. ஸோ நான் சென்னை கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி மாட்டுத்தாவணி வரைக்கும் நான் டி போர்டிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே போனோன்னே சீட் ஆப்ஷன் கிடைக்குங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரேட்ஸை காமிக்குங்க. 299 ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ 299 லாஸ்ட்டில். ஸோ அந்த எல்லாமே ரேட்ஸ் காமிக்குங்க. உங்களுக்கு எது பட்ஜெட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ சீட், அதாவது 299 சீட்டு நான் புக் பண்ணுறேங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் புக் பண்ணேன். பட் உங்களுக்காக இப்போ நான் பேக்கில் காமிக்கிறேங்க. அண்ட் புக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குங்க. ஸோ ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பேசஞ்சர் நேமு, வயசு, மேலாக ஃபீமேலாக கேட்குங்க. ஸோ அது கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூப்பன் கொடுங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கூப்பன்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் கூப்பன்ஸ் வச்சு புக் பண்ணுற மாதிரி தான் உங்களால் ரூட் பாஸ் ஆப்ஷனை கொடுக்க முடியாதுங்க. அவர் நீங்கள் ரூட் பாஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் கூப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ இதில் இந்த ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். புக் பண்ணும்போது காமிக்கோங்க உங்களுக்கு ரூட் பாஸ் வேணுமா இல்லை கூப்பன் வேணுமா. ஸோ அதில் எது தேவையோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சும்மா உங்களுக்காக ஒரு கூப்பன் வச்சு புக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கூப்பன் வேணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு மாறுங்க. சப்போஸ் இல்லை எனக்கு கூப்பன் வேணாம், என்கிட்ட ரூட் பாஸ்க்குனா நீங்கள் ரூட் பாஸ் ஆப்ஷன் வச்சு டிக்கெட் புக் பண்ணி தாராளமாக நீங்கள் சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணலாங்க. அதனால இன்றைக்கி என்னோடய டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க வந்தது. ஸோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணோம். ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ரூட் பாஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்னை டு மதுரை போனாலே உங்களுக்கு ரூட் பாஸ் காமிக்கும். அது புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, சிங்கிள் ஸ்லீப்பருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, அண்ட் டபுள் ஸ்லீப்பருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ் நம்பர் தான் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், இந்த சீசன் டைம், இந்த மாதிரி சில டைமில் இந்த ரூட் பாஸ் அப்ளிகேபிள் ஆகும். ஸோ அது எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்.
சீட் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்தோன்னாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது அசோக் லேலண்டோடைய பிஎஸ் செஸ்ஸில் பிரகாஷ் கெப்பல்லா ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 சீட்ரு பஸ் உங்களுக்கு சீட்டு டைப் ஆஃப் பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே டபுளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சீட்டு தாங்க, 24 சீட் இருக்குங்க. அண்ட் ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா டபுளில் உங்களுக்கு 12 ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுளில் இந்த பக்கம் டபுளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் 12 ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் லெஃப்ட்டில் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சிங்கிள், 5 அப்பர், 5 லோவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஸோ நிறைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. பட் இது பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸாக இருக்குங்க. ஸோ இருக்கிறத அப்படியே காட்டுறதுக்காக நல்லா ப்ரீமியமாக இந்த ஒயிட் லைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நல்ல சூப்பரான ஆப்ஷனுங்க. ஸோ இந்த பஸ்ஸை பற்றி டீட்டெயில் பார்த்தாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 8:30க்கு சென்னை ரோஹிணி தேட்டரானது போர்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த பஸ் அப்படியே உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகுங்க. ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ்ஸு போகாது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறையா ரூட்லேருந்து உங்களுக்கு கோயம்பேடு கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ் இருக்குங்க. கோயம்பேடு தாண்டி மதுரை கனெக்ட் பண்ணுற பஸ் இருக்குங்க. உங்களுக்கு மாதாவரத்துலேருந்து பஸ் வேணுமா பஸ் இருக்குது, ரெடிஸ்லேருந்து பஸ் வேணுமா பஸ் இருக்குது, கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வேணுமா இருக்குது. இந்த சிட்டி ரூட் வட பழனி, அசோக் பில்லர், கிண்டி வழியாக பஸ்ஸு போகணுமா அதுக்கும் பஸ் ஆப்ஷன் இருக்குது. வேளச்சேரி ரூட் வழியாக போகிறதுக்கும் பஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓஎம்ஆர் ரூட் வழியாக போகிறதுக்கும் பஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரூட்டையும் சென்னையில் இருக்கிற முக்கியமான எல்லா ரூட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ரூட் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு ரோஹிணி தேட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரும். அண்ட் அங்கேருந்து சிட்டி ரூட் தாங்க, வடபழனி அசோக் பில்லர் வழியாக கிண்டி போய் ரீச் ஆகுங்க. ஸோ கிண்டிலேருந்து அப்படியே வேளச்சேரி
தரமணி எஸ்ஆர்பி டோல்ஸ் வழியாக அப்படியே இந்த பஸ்ஸு உங்களுக்கு மேடாவாக்கம் போங்க. பள்ளிக்கரணி மேடாவாக்கம் போயிட்டு அங்கேருந்து தாம்பரம் ஈஸ்ட், அதாவது எம்சிசி காலேஜில் பார்த்திங்கன்னா தாம்பரம் ஈஸ்ட் வழியாக பெருங்குளத்தூர் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து கிளாமம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பைபாஸை பிடிச்சவங்க. ஸோ செங்கல்பட்டு, விழுப்புரம் அந்த வழியாக அப்படியே திருச்சி, திண்டுக்கல், மதுரை போய் ரீச் ஆகுங்க. ஸோ இதாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டு. அண்ட் நான் சொன்ன போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ என்னென்ன போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் எத்தனை மணிக்கு அந்த போர்டிங் பாயிண்ட்ஸ் வரும்னு. அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா பஸ்ஸும் நிறுத்துற மாதிரிங்க அந்த மேலூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேலூர்லேருந்து ஒத்தக்கடை, அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வழியாக உங்களுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த பஸ் கடைசியாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தாங்க போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுதுங்க. அண்ட் தரமணியில் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல் சிட்டி ரூட்டை கரெக்ட் பண்ணணுங்க. அதாவது உங்களுக்கு கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி அசோக் பில்லர், வடபழனி அந்த வழியாக வருங்க. அண்ட் அப்படியே இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் ரைட்டில் கட் ஆயிரும்னு நினச்சேன். அதாவது கவர்னர் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக கட் ஆகி வேலை வரும்னு நினச்சேன். பட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து அந்த புதுசாக ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க பார்த்தீங்களா, இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு. ஸோ அது வழியாக அப்படி ஏறி டைட்டில் பார்க் வந்து தரமணி வழியாக தாங்க வேலை சரி கனெக்ட் ஆகுது. ஸோ போகலாங்க, இன்னும் நிறைய ரூட் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே மதுரை போய் ரீச் ஆகலாங்க. ஸோ இந்த சென்னையிலேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக நிறைய பஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 சர்வீஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரன் ஆகுங்க. அதில் ஜிங் பஸ், வால்வோவும் அடங்குங்க. ஸோ அதாவது மேக்ஸ் கேட்டகரி பஸ் நம்ம சென்னை நாகர்கோவில் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி பஸ்ஸும் அடங்குங்க. ஸோ மொத்தம் 6லேருந்து 8 சர்வீஸ் வரைக்கும் ஒரு நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் எல்லா டைப் ஆஃப் பாடியும் நான் பார்த்துறேங்க. ஸோ எம்ஜியில் இருக்குது, பிரகாஷ் கெம்பலாவில் இருக்குது, தாமோதர் பாடி பில்டில் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி ஒரு எம்ஜி பாடி பில்டர் தான் நினச்சேன். ஏன்னா எம்ஜியில் பார்க்கும்போது இந்த நல்லா இருக்கும் சீரியஸாக சொல்ல போனால். பட் நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி கெப்பல்லாங்க. ஸோ கெப்பல்லாவும் நல்லா சூப்பராக ப்ரீமியமாக தாங்க இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம இது வாட்டி ஒரு ஐ திங்க் செகண்ட் டைமில் இந்த மாதிரி பஸ் டைப்பில் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அசோக் லேலாண்டில் கெப்பலா நம்ம ட்ராவல் பண்ணி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கெப்பலாவில் ரெஸ்ட் ரூம் வச்ச பஸ்ஸுங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாம்.
நான் விழுப்புரம் வரைக்கும் வரலான்னு பார்த்தேன். அவங்க கிளாம்பாக்கம் இறங்கிங்க ரிட்டர்ன் போயிட்டு நான் லேட் ஆயிரும். கிளாம்பாக்கத்துக்கு வேலை முடிச்சு. புரியுது. அதனால தான் நான் யோசித்தேன், சரி நீ சொல்கிறது கரெக்டு தானே. நான் என்ன நினச்சேன், விழுப்புரம் பைபாஸில் ஸ்டேஷன் பைபாஸில் நான் இறங்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆப்பிள் பஸ் இருக்குல்ல, இதே ரூட்டில் ஆப்பிள் பஸ் பார்த்துட்டேன். நீங்கள் அவங்க ஓட்டுறாங்க, அதில் எடுத்து வச்சுட்டேன். வேலைச்சேரிலேருந்து அதை எடுத்து இப்போ இதை போட்டு விட்ருவாங்க தான். நான் நினச்சேன் வீட்டில் போட்டு போட்டுருவாங்க. 11 மணிக்கு மேலே எல்லாம் தெரியும். நான் நைட்டு தான் ரோட்டில் நிற்கணும். சரி, அதனால் விழுப்புரம் வரைக்கும் போனால் ட்ரெயின் ஏறி வச்சு விடிய காலம் ஆயிடும். காலைல 5 மணி நம்பாஸ் நினைப்போம் வீட்டில். அப்போ உள்ளே பூந்தா கரெக்டாக தான் நினச்சேன். அவன் சொன்னான், அப்போ வீட்டில் சொல்லிட்டேன், இதை போட்டு போடாதீங்க, நான் வந்துடுவேன் சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. நான் உளுந்துப்பட்டி இறங்கிட்டு மாதிரிலாம் நினச்சிட்டு போர் வச்சுருக்கு. உள்ள போயிட்டு போறீங்களா? அவ்வளோதானே இன்னைக்கு முதல் பட்டியா செகண்ட் பட்டியா? பார்த்தேன் நான் வரப்போ டிராஃபிக் அவ்வளோ இல்லை. கிளாம்பாக்கம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல் சிட்டி ரூட்டை கவர் பண்ணிருக்கோம். நம்ம கோயம்பேடு ஸ்டார்ட் பண்ணி வடபழனி, அசோக் பில்லர் வழியாக வேளச்சேரி, மேடாவாக்கம், தாம்பரம் ஈஸ்ட், எம்சிசி காலேஜ் வழியாக அப்படியே பெருங்குளத்தூர் வந்து கிளாம்பாக்கம் வந்துருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாமல் இன்னும் பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ செங்கல்பேட் டோல்கேட் வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது.
அதை தாண்டி மேல்மருத்துவர் வரைக்கும் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே கேபின் ரைடு கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. ஸோ கேபின் ரைடு நல்லா தாங்க போயிட்டுருக்கு. என்ன ஒன்று வீக்கெண்ட் டிராஃபிக்னால பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பைபாஸ் போகணுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு அப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. இல்லையா இருந்தால் பிரச்சனை இல்லை, பசங்க இருந்தது பிரச்சனை சம்பாதிக்கணும். ஆமாம், எனக்கு சம்பாதிச்சுன்னு கேட்பாங்களே.
கெத்து. ஃபைனலி நம்ம மதுரை வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ சென்னையில் ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி இப்போ நம்ம மதுரையில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே நம்ம மதுரை வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நீங்கள் ஃபுல் vlog பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில் ஆரம்பித்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விழுப்புரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு ஃபோன் சார்ஜ் போட போனாங்க. ஸோ அப்படியே தூங்கிட்டேன். ஸோ ரெஸ்டாப் கூட காமிச்சிருக்க மாட்டேன். அண்ட் ரெஸ்டாப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறுத்து இந்த ஆல் இண்டியா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அசோசியேஷன் பஸ் இது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாப் பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் நிறுத்துகிறாங்க. அது நல்லாவே தாங்க இருக்கும். ஸோ நிறைய வாட்டி போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி நல்லா சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே தான் நிறுத்துகிறாங்க. ஸோ இந்த பஸ் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரூட் பாஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். எந்த ரூட்டு போர்டிங் பாயிண்ட்ஸ்னா பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் நான் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.